நம்ம பைக்ல எங்க அப்பாவுக்கு தெரியாம வருவோம்ல, அந்த இடத்துக்கு இந்த வழியா தான் வருவேன். அங்க குழி இருக்கணுமா? டேய் பாம்புடா, டேய் உன் கால்ட்ட ஒரு பாம்புடா, டேய் விழுந்துறாரா? ரோடு தான் போல. நாங்க 2 பேரும் கிச்சு கிச்சா பண்ணிட்டு வருவோம். ஓட போட படி ஓடையா? டேய் அந்த ஆயா நம்மள கொல்ல பார்த்து அமுச்சுட்டு இருக்குதுடா. இல்ல ஏரிக்குள்ள இறக்கி விட்டுதான் ஆயா. அத தண்ணா இது போல. டேய் நவுந்து போடா. டேய் பிரேக்ல இருந்து கால் எடுத்துட்டேன். கார் சரியான குப்பன் ஸ்மெல் அடிக்குது. நேற்று மலையில போயிட்டு வந்தேன்னு சொன்னல, அந்த ஸ்மெல் அப்படியே அடிக்குது. வெளியே தான் அடிக்குது, உள்ள தான் இல்லை. அது பிரச்சனை இல்லை, வாங்க போவோம். இந்த வழியா போய் அந்த வழியா போறேன். இன்னும் லைட்டா கொஞ்சம் மேலே தூக்கு, லைட்டா கொஞ்சம் மேலே தூக்கிவிடு. டிஸ்பிளே தோடு லைட்டா மேலே தூக்கு. கொஞ்சம் கீழே. போதும் 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 போதும். ஹெச்ஆரு, அதாவது இந்த vlog வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுத்துகிட்டு இருக்கோம். எப்படின்னா நான் காருக்குள்ளே இருக்கேன், சவுண்ட் ஐயோ இங்கட கேமரா கரெக்டாக அடிக்குது. அது இது மவுண்ட் கழட்டிட்டு போடா. எங்கள் அப்பா அப்படியே எல்லாம் நிறுத்தி விட்டு வந்துட்டாரா? தூக்கு கழட்டு. டே 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 அது இடத்துல டேய் எங்கள் அப்பா நேற்று அப்படியே போட்டு நிறுத்தி விட்டாரா? அதே இடத்துல மாட்டா. கொஞ்ச நேரத்தில் உயிரே போயிருச்சு. இது ஒரு கடுப்பு. வெளியே கேமராமேன் டே அதை நல்லா அழுத்தி விடணும்டா. எங்கள் அக்கா பிள்ளைங்க காரில் வர 8 போட்டுச்சு. அங்கே பேர் கை ரேகலாம். டிஸ்பிளே தோட ஓகே டைட் மட்டும் பண்ணிக்கோ. லெஃப்ட் சைடு ஸ்பேஸ் அதிகமா. போதும் 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 போதும். எவ்வளோ டீசல் இருக்கு? கொஞ்சோண்டு தான் டீசல் இருக்கு. குளிர்காலம் வந்தாலும் வந்துச்சு, ஏசியே யூஸ் பண்ணுறதில்ல, வெறும் ஹீட்ரு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். சேலத்தில் ஃப்ளட் இருந்துச்சு. போன சீசன் வந்துட்டு நம்ம சென்னை போயிருந்தோம். இந்த சீசன் பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்டு அங்கே சொல்ல முறையே சொல்லிட்டு இருந்தேன். அந்த vlog செக் பண்ணிங்கன்னா தெரியும். எல்லாம் சென்னையில் மட்டும் ஃப்ளட் வருது, சேலத்தில் மட்டும் ஃப்ளட் ஏற மாட்டேங்குது அப்படின்னு. ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா சேலத்தில் ஃப்ளட் வந்துருச்சு. எந்த டைமில் நான் வச்சேன். நீங்கள் முன்னாடி போறீங்களா? ஒரு நிமிஷம், எங்கள் அப்பா கால் பண்ணுறாரு. ஹலோ, இந்த டைம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்ட்டு கார் vlog. அதுவும் வந்துட்டு வெளியே தான் வச்சு மவுண்டன் பண்ணிட்டு இருக்கேன். எப்போ பாரு நம்ம உள்ளே வச்சு எடுக்கிறோம்ல, பைக் vlog மாதிரி வெளியே வச்சு பழகலாம் அப்படின்னு. இப்போலேருந்து பழகினா தான் ஸ்னோவில் பழக முடியும். இந்த வழி நான் போனதில்லை. ஐயோ இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வழியில் போகிறேன். இந்த வழியில் காரே போகாது. நான் ஆக்சுவலாக அங்கே ஃப்ளட்டில் போய் கொஞ்சம் ஹியூமானிட்டிலாம் பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் எங்கள் சேலத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாட்டர் லைன் போகிறதுக்கெலாம் அவங்களே லைன் பண்ணி கரெக்டாக வச்சுருக்காங்க. அதனால் வந்துட்டு நான் போகிறதுக்குள்ள தண்ணி அதுவாக போயிடுச்சு. அதனால் சேலத்துக்கு அவ்வளோ ஹியூமானிட்டி தேவையில்லை, அது அதுவே ரெஸ்கியூ பண்ணிடுச்சு. இந்த இடத்துல தான் வளையவே முடியாது. எங்கள் மாமா கார் எடுத்துகிட்டு வளைக்கிறதுக்குள்ளார படாது பாடுபடுவார். நாமளும் இப்போ அதே தான் பண்ண போகிறோம். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. எங்க அக்காவோட கார் இதுல எடுத்துட்டு வரப்ப ஒரு டைம் லைட்டா சின்னதா ஒரு ஸ்கிராட்சை போட்டு விட்டேன். இந்த டைம் இந்த கார் எடுத்துட்டு வந்தா, ஏன்டா இன்னைக்கு என் கார் எடுத்துட்டு வரும்போது மட்டும் நீ ஸ்கிராட்சை போட்டு விடுவ, இந்த டைம் நீ இதுலயே போற, ஆனா வண்டி மட்டும் ஸ்கிராட்ச் ஆகாம வருமா அப்படின்ட்டு. அவனுங்க 2 பேரும் உளுந்துருவானுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இதில் வர்றது ரிஸ்க்கு தான். ஆனால் இந்த வழியாக தான் நான் வந்துட்டு இதில் வந்துட்டு இருப்பேன். ஹெச்ஆர், அது என்ன இடம்? நம்ம பைக்கில் எங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் வருவோம்ல, அந்த இடத்துக்கு இந்த வழியாக தான் வருவேன். 2 வீலரில் இதில் ஈஸியாக வரலாம். ஆனால் இப்போ மழை ரீசன்னால கொஞ்சம் சகதையாக இருக்கும். இனித்து இவனுங்க ஸ்கூட்டியில் என்ன பண்ணுறானுங்க?
எங்க அக்கா வீடு இதுதான். இங்க ஏதாவது ரைட் சைடு, அது ரைட் சைடு. எங்க அக்கா மட்டும் இப்ப வெளியே இருந்தானே எனக்கு கத்து விடுவா. இங்க இருக்காளா? இல்ல. டேய் இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? டேய் தருணே இறங்கி போடா. டேய் ஏண்டா டபுள்ஸ் உட்காந்துட்டு இருக்கியே, வலிக்கடும்னு தெரியாது. ஏய் பயப்படாத, மேலாம் விட்டு ஏத்த மாட்டேன். பைக்ல எங்க அப்பாவுக்கு தெரியாம போனா இந்த வழியில ஈஸியா போயிடலாம். கார்ல எங்க அப்பாவுக்கு இந்த வழியாம தெரியாம போனோம்னா கொஞ்சம் கஷ்டம் தான். எங்க அப்பா வேற திடீர்னு மறுபடியும் ஒரு ரூல்ஸை போட்டு விட்டாரு. நீ சுத்துறது இதுதான் கடைசி ட்ரிப்பா இருக்கணும். அதாவது தளபதிக்கு எப்படி ஒரு ஒன் லாஸ்ட் போட்டாங்களோ அந்த மாதிரி எனக்கு வந்துட்டு ஒன் லாஸ்ட் ட்ரிப்புன்னு சொல்லி ஒரு புல் ஸ்டாப் வச்சுட்டாங்க. ஏன்னா நமக்கு மேரேஜே ஆனதுனால இன்னும் நம்ம சின்ன பையனாட்டமே சுத்திட்டு கிடக்குறோமா, அதனால இதுக்கு ஒரு எண்டு கார்டு இந்த வருஷத்தோட போட்டுரு அப்படின்ட்டாங்க. எனக்கு அது நினைச்சாதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இதுக்கப்புறம் நம்மளால இந்த மாதிரி சுத்த முடியாதா? இருந்தாலும் அதுக்கு அப்படியே ஒரு உத்தமாட்டம் வெளியே சுத்த மாட்டேன்னு சொல்ல முடியாது. அப்படி இப்படின்னு தெரியாம ஏதாச்சும் போய்க்கலாம். அப்படின்னா ஏதோ ஒரு நாள் 2 நாள் விடுவாங்க. இந்த மாதிரி லாங் ட்ரிப், இந்த லாங் பிரேக் விடுவாங்கல்ல, இந்த 1 மாசம் 2 மாசம் மாதிரி ட்ரிப் போவோம்ல, அந்த மாதிரி எங்க வீட்டுல அலோவ் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. வந்துட்டு பர்னன்கோ அபிராமி கார்டன்ல நாங்க ஒரு ரிவர் கட்டி வச்சிருக்கோம். ஆடு செத்துருச்சா இல்லையாடா? ஆடு வந்து ஓட்டம் மட்டி விட்டாங்களாடா? போயிருச்சு ஆடு. கேமரா ஆங்கிள் வேற எப்படி இருக்குன்னு கூட தெரியாது. இது இப்படிதான் நம்ம பழகிட்டுன்னு வச்சுக்கோங்க. இப்போ மணாலிக்கு போறதுக்கு இன்னும் ஒரு 6 நாள் தான் இருக்கு. ஹெச்ஆர் அதுவும் இல்லாம மெயினா இன்னொன்னு சொல்லணும். நம்ம வந்துட்டு அதாவது நம்ம ஹெச்ஆர் ஃபேமிலியிலேருந்து ஒருத்தர் கூட்டிட்டு போறதா நம்ம பிளான் பண்ணியிருந்தோமா. அதில் வந்து உங்களுக்கு யாருக்காச்சும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அது எனக்கு ரொம்பவே சந்தோஷம் தான். இருந்தாலும் வந்துட்டு நான் நிறைய பேர்த்து செக் பண்ணேன், நிறைய பேர் ஃபாலோவே பண்ணல. நிறைய பேர்த்துக்கு நம்ம ஹெச்ஆர்னே தெரியல. ஹெச்ஆர்னு நம்ம அதாவது ஹெச்ஆர் ஃபேமிலி தாண்டி வெளியே இருப்பாங்கல்ல, அவங்கலாம் கமெண்ட் பண்றது எனக்கு ரொம்பவே சந்தோஷம் தான். இருந்தாலும் அவங்க நம்ம ஃபாலோ பண்ணல, சப்ஸ்கிரைபும் பண்ணல. இவங்களை எப்பறம் நம்ம கூட்டு போறது? நம்ம ஃபாலோவர்ஸை கூட்டு போனா தானே கரெக்டாக இருக்கும். அதனால நம்மள ஃபாலோ பண்ணியிருந்தாலோ சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலோ மட்டும்தான் கூட்டு போற மாதிரி இருக்கும். இன்கேஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் ஃபாலோ ஏதோ பண்ணாம இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு ஃபாலோ சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா கரெக்டா இன்னும் 10 நாள் தான் இருக்கு. என்ன 2 நாய் ஒரே டைம்ல எந்திரிக்குது? வெளியே போ மேலே ஏற்றி விட்டு போயிடுவேன். நம்மளுக்கு டயர் வேற வீக் ஆயிடுச்சு. ஹெச்ஆர் 4 டயர் 5 டயருமே மாற்றணும். இப்போ ஸ்டெப்னி டயர் வந்துட்டு அந்த ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் போட்டிருக்கேன். பாட்டி நீ பயப்படாத, நான் சேர் அடிக்க மாட்டேன். ஆமாம் லெஃப்ட்டில் போகணுமா ரைட்டில் போகணுமா? லெஃப்ட்டில் தான் போகணும். இங்கே தான் நாங்கள் ரிவர் கட்டி வச்சுருக்கோம். இந்த குதி இது பாட்டே ஐயோ, நான் வேற எங்க ஊருக்குள்ள வேற எல்லாத்தையும் பேசிட்டு போறேன். அப்புறம் இவங்க பேரனோ பேத்தியோ வந்துட்டு எங்க பாட்டி எதுக்கு பேசுனா, எங்க தாத்தாவை ஏன் பேசணும்னு சொல்லிட்டு தான் சொன்னாங்கன்னா முடிஞ்சு போச்சு, சோலி முடிஞ்சிச்சு. இடத்துக்கு வந்துட்டோமா? மைக் அங்கே போய் வெளியே மாட்டணும்.
ஏமாற்றமே அந்த பாலத்துல நம்பினான்டா, தண்ணி இருக்கும் பண்ணி இருக்குன்னு. ஏதோ காஞ்ச கருவோடாட்டம் இருந்துச்சுடா. அதை தாண்டி இங்க பாரு மீன் பிடிக்கிறானுங்க பாரு. இங்கெல்லாம் எனக்கு நீச்சலே தெரியாது. படி உனக்கு நீச்சல் தெரியுமா? எனக்கு தெரிஞ்ச நம்ம கேங்லயே உனக்கு மட்டும் தான் நீச்சல் தெரியுமா? இவன் யாருறான் எனக்கு முன்னாடி வந்து நின்னா? நான் பாட்டுக்கு 7 தான்டா போயிட்டு இருந்தேன். அவன் பயந்துருப்பான். ஏதோ ஆயிடுச்சு, கண்ட்ரோலர் நினைச்சிருப்பான். ஏறின இதெல்லாம் அந்த அட்டை கீழே விழுந்திருக்கும் தானே, அந்த பின்னாடி கீழே வச்சிருக்க அட்டை. அதை பார்க்க சொல்லணும்னா இது ஸ்கிராட்ச் விழுந்திருக்கும். ஏர் ஓட்டுறமா? இன்னும் 4x4 போடல. எங்கடா போயிட்டான்? டேய் ஏறு, நம்ம அங்கிட்டு போலாம். டேய் ஏறு, அங்க உள்ள போலாம். அங்கிட்டு போலாம். உள்ள ஒரு பிளேஸ் இருக்கு. உள்ள விழுந்துட்டேன். அங்க வாடா. விழுந்துட்டியா? டேய் விழுந்தது என்னடா சிரிச்சிட்டு சொல்றான்? என்னடா பண்ற? இரு மச்சான். டேய் சேரா இருக்கா? எங்கடா விழுந்தோன்னு பார்க்க போயிட்டமேடா. நானும் பார்க்கலையா. அப்ப கேமரா என்னடா வந்துச்சு? கேமரா கொண்டு ஆவல, நான் புடிச்சிட்டேன். சரியான டிடா மண்டையில எனக்கு. அவன் மண்ண வேறதான் அது. அது பிடிச்சிக்கோ கையில படி. இது கழட்டுற மாதிரி தான் இருக்கு. கழட்டவா? கழட்டி வை. வெளியே போறியா? போட்டா இரு. சேராதான் இருக்குது. வெளியே மாட்டி விட்டுறியா? மாட்டி விட்டுறேன். இல்லை அவ்வளவா இல்லை, கம்மியாக தான் இருக்குது. பார்ப்போம். கழட்டிட்டேன். வச்சு 2 வீலரே போகுது. நினைக்கிறேன் 4x4 போடாமலே வா. ஆமா டேய், அங்க வெறும் 2 வீலரே போயிட்டு இருக்குதுன்னு சொல்றேன். நீ என்னடா 4x4 யூஸ் பண்ண சொல்ற? இதுக்கு நீ காணாண்டா போறதுலாம் சேலத்துல. இதுதான் சேலத்துல ஃப்ளட்டை நம்பி ரீல்ஸ் எடுக்க வரக்கூடாதுன்னுங்கிறது. தாத்தா பயந்துட்டு போயிடா. கார் நின்னோடனே ஒரு கார் வெளியே வந்துச்சு. வண்டி நிறுத்தினு சொய்யின்னு வரும். ஒண்ணு காரு முட்டிட்டு இருக்குதுடா. நாய் காதை பாரு இப்படி இருக்கு. தெரிச்சு ஓடுதுடா. நாய் பிடிக்கிறோன்னு நினைச்சுக்கிச்சோ. அப்படிதான் நினைக்கிறேன். இங்கிட்டையும் தண்ணி கிடையாது, அங்கிட்டையும் தண்ணி கிடையாது. அதில் ஏறி போ பாப்போமா? கதை வந்து நல்லா ஒழுங்கா சாத்தல. இது எந்த ஊருக்குடா போற வழி? நான் பாட்டுக்கு இதுல உள்ள புட்டேன். போற வரைக்கும் போவோம். நம்ம தான் போங்க பார்த்துக்கலாம். அடிச்சாங்கன்னா 2 பேரும் சேர்ந்து அடிக்கலாம். அடி வாங்கிக்கலாமா? ஆமாண்டா. இடம் வேற தெரியாத இடம். அப்படியே காருக்குள்ளே இது எங்கிட்டு போறதுன்னே தெரியல. கேட்டா கூகுள் மேப் மாறி வந்துருச்சு ஐயா அப்படின்னு இருக்கலாம். இதெல்லாம் இறங்கணும்னா நான் சேர்த்து. இது எங்கடா போகுது? டேய் போதாரில் யாரோ ஒளிஞ்சிட்டு இருக்கான்னு அடிக்க மாட்டாங்க. அது எனக்கு தெரியும். எனக்கு அதெல்லாம் தெரியாது. இல்ல ட்ரோன் விட்டுட்டு இருக்கானுங்க. ட்ரோன் காய்ஸ். அவங்க ஏதோ சேலத்தை சுத்தி அந்த ரிவர்லாம் தண்ணி போயிட்டு இருக்குல்ல, அந்த போட்டோ எடுத்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படி வழி இருக்கான்னு கேட்போமா? இருக்கும். ரொம்ப நேரமா வந்துட்டு இருக்காங்க.
நான் கால் டேய் இது எங்கடா போகுது? ராம்படி எனக்கு தெரியல. உனக்கு தெரியுமா இது எங்க போகுதுன்னு? வழி மாறி வந்துட்டா. நினைச்சேன் என்னது மாடு சாணி இவ்வளவு சாணி இருக்கு. டேய் ஏதோ ஒரு இடத்துக்கு போய் ஏதோ ஒரு இடத்துக்கு வந்துட்டா. ஐயோ எங்க வழி இருக்காடா இதுக்கு போறதுக்கு? தெரியலண்ணா. என்னன்னா காட்டுக்குள்ள வந்து வீடு கட்டி வச்சுக்கிறாங்க. தெரியலையே. இங்கெல்லாம் வெள்ளம் வராதா? தண்ணி வந்தா இங்க நான் பாட்டுக்கு போய் கூகுள் மேப் இருக்கிற மாதிரி போயிட்டே இருக்கேன். வட்டி வலி. ஐயோ நான் வழி இல்லண்ணா. லெஃப்ட்ல பாரு, லெஃப்ட்ல ஏதோ இருக்கு. என்ன முட்டு சந்து ஒத்தையடி பாதை. அதுல Oh my god. ஏன்னா ஒத்தையடி பாதைக்குள்ள போறீங்க? தெரியலையே. படி மேல. சீ நான் தான் கார்க்குள்ள இருக்கேன். நான் ஏன்டா குமிறேன்? சேனல்ல போய் ஓபன் பண்ணுங்க. எங்க அம்மா முருங்கா கேட்டாங்க. லிஸ்ட் போயிடுவோம். முருங்கா பிக்க போறியா? டேய் நான் என்ன ஊர்னே தெரியாம உள்ள பூந்துட்டேனுங்கறேன். அவர்கிட்ட கேப்ப ஹைவேக்கு போற வழி எதுன்னு. அவரு நினைப்பாரு என்னடா வண்டி ஓட்டுற இடத்துல இது ஓட்டிட்டு வரீங்க, கார் ஓட்டிட்டு. ஏய் சுடுகாட்டுக்கு ஏதோ வந்துட்டோமாடா? நோ வழியே இல்லண்ணா. பாக்கவா? எடுத்துட்டே போடா. இரு நான் அவனுக்கு கால் பண்றேன். இது தருண் ப்ளூடூத் காதுல வைடா. சொல்ற மாதிரி எடு. நாங்க வழி சொல்றோம் அப்படியே நீ எடு. அட்டெண்ட் பண்ற. நாங்க பேசுறதே உனக்கு காது கேட்க மாட்டேங்குது. போ அப்படியே நடந்துட்டே பின்னாடி போ. அப்படியே முன்னாடி போ. பின்னாடி போ. ஐயோ வீடியோ பாஸ். வரலாம். அப்படியே போ அந்தாண்ட போ. டேய் எதுடா இது வழி? எது வழி எது டிச்சினே தெரியல. டேய் அங்க பாரு திட்டு அப்படியே இருக்கு பாரு. திட்டுல நடந்து போ. அது திட்டு தான்டா அது. ஆல் திட்டா. இருங்க. படி. படி கால் கட் பண்ணு. ஸ்டோரேஜ் ஃபுல்லுனா. என்ன சொல்ற? இங்க குடு. பக்கம் நடு டிச்சா? எகிரி குதி. அடி 20 பாத்து இறங்க பட்டி டிச்சக்கு இது இருக்க போகுது. நீ என்ன பண்ற? அதை கழட்டிட்டு அதுல போய் வீடியோ எடுப்பியான். ஓகே. ஆனா எந்த இடத்துல நின்று நான் வீடியோ பார்த்துருக்கேன் பாத்தியா? பேட்டரி ஸ்டோரேஜ் இருக்குமா? ஐயோ ஏய் இருடா இதுவும் கையோட வாங்கிட்டு போயிடுறா. ஆயிடுச்சு. பரல கொන්න முடிங்க. நிஜமா தான் படி. இந்த டேக் எடுத்துட்டு வருவோம் தானே? வர மாட்டோம். என்னது? நீ வரலாமா மறுபடியும்? இல்ல இப்படி முன்னாடி போனா வளைச்சிட்டு வருவோம்ல, அப்ப உட்காந்துக்கலாமான்னு பார்த்தேன். ஆளா இல்லையாடா? இல்ல போல ஆளா இல்ல போல. ஆள இல்லையா? ரோடு தான் போல. ரோடு தான். இல்ல இனிமேட்டு தான் பைக்கு போகுது. டேய் இதான் உனக்கு கால் எடுறான்னு. ரெண்டு காலையும் வச்சிருக்காங்க. அவர்கிட்ட கேள்றா அந்த பக்கம் ரோடு போகுதானு. எவனும் அட்டனே பண்ணல. கால் வச்சாதானே பூனை வேற கிராஸ் ஆகுது. டேய் அவர்கிட்ட கேள்றா அந்த பக்கம் ரோடு போகுதானு. மெயின் ரோட்டுக்கு போகுதா? ரைட் எடுத்ததுக்கு பதில் கால் கட் ஆன் பண்ணிக்கோட வீடியோ. கால் கட் பண்ணாத. திருப்புறத்துக்கு
நாங்க 2 பேரும் கிச்சு கிச்சா பண்ணிட்டு வருவோம். வீடியோ எப்படி வருது? மறுபடியும் அதே இடத்துக்கு போடு. அதே இடத்துக்கு போடு. நீ ஓடுறா. அப்படியே தண்ணியில் நடுவுல நடந்து போ. அதுதான் சொன்ன படி உன்னை இடுப்புல தூக்கிக்குவான்னு. தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு வந்துரு அந்த அண்ணன்ட்ட. அவர்கிட்ட தேங்க்ஸ் சொல்லிட்டு வந்துரு. அப்படியே சென்டர்லயே நடந்து போ. சென்டர்லயே போ வீடியோ எடுக்க. லாங்ல போயிடு. லாங் ஷார்ட்ல நான் மூஞ்சில தண்ணி தெரியும். டேய் மொத்தமா நினைச்சதுக்கு அப்புறம் எதுக்குடா உனக்கு அந்த இது? போடா டேய் போடா. அப்படியே சென்டர்லயே போடா. நீ அங்க போ நடுவுல. ஸ்பீடா வருவோம்டா. நீ லாங் போ. கீழே விழுந்துறாங்க. நீ அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போ. நடந்து போயிரு. நடந்து போயிடுறா. நீ நடந்து போய் நடுவுல எகிரி வச்சிரு. நடந்து போயிரு. ஃபர்ஸ்ட் நடந்து போய் நின்னுக்கோ. அந்த தண்ணியும் காமி, கீழே கார் மட்டுமே காமிக்காத. ஓகே ஓகே போயிடு. இன்னும் பின்னாடி போயிடு. அந்த எட்ஜுக்கு நம்ம வந்த எட்ஜுக்கு இன்னும் போ. பெட்ரோல் காலியா? இன்னும் போ. இன்னும் ஆன் பண்ணிக்கோ. போயிட்டே இரு. ஓகே போதும். ஹோல்ட் உன் மேல தெரிக்கும்டா. இப்ப இது பாத்துக்கோ. கிளாரிட்டி எல்லாம் கரெக்டா இருக்குதானே? வா உனக்கு சிக்கன் பப்ஸ் கன்ஃபார்ம் தான். மடிக்க வெஜ் பப்ஸ். போன் மறந்து கூட. மாஸ்டா முன்னாடி போ. அந்த சைடுல ஆளா இருக்குமான்னு தெரியல. இல்ல விட்டு ஓட்டிடலாம். அதுதான் தெரிஞ்ச ஊரா இருந்தா கன்ஃபார்மா இறங்கிடலாம். தெரியாத ஊருக்கு போயிட்டு 2 வேலையை வச்சு. டேய் அப்படியே கேமரா இந்த பக்கம் திருப்பிக்கோடா. இந்த இது பம்பர் மேல ஏறிக்கோ. பம்பர் மேல ஏறிக்கோ. அப்படியே இங்க வா. பம்பர் மேல ஏறிக்கோ. அப்படியே கேமரா எடுத்துட்டு வீடியோ ஆன் பண்ணிட்டே பம்பர்ல ஏறா. அப்படியே பம்பர்ல ஏறி பேனட்ல உட்காந்திக்கோ. கீழே விழுந்துடாதடா. ஏதோ ஒன்று என்கிட்ட கொடுத்துறியா? கீழே விழுந்துடாத. ஃப்ரண்ட் ஆங்கிள்ல சும்மா தான் அழுத்தி பார்த்தேன். நீ இறங்கி போய்க்காங்க. அவ்வளவுதான். வச்சுக்கோ. கேமரா போன் எல்லாம் போச்சு. அந்த பக்கம் போய்க்கோ. லெஃப்ட்ல போய்க்கோ. அங்க குழி இருக்கணுமா? டேய் பாம்புடா. டேய் உன் கால்ட்ட ஒரு பாம்புடா. டேய் சும்மா சொல்லி பார்த்தேன். பேண்ட் எல்லாம் காட்டாவில்லை. இங்க இருந்து ஒரு வீடியோ எடுத்துட்டு இருக்கேன்டா. அந்த பக்கம் போ. ரைட்ல போ. ரைட்ரா. அது லெஃப்ட். எனக்கு ரைட்ல போ. டேய் தண்ணிக்குள்ள முதல்ல வருதுடா டேய். ஓகே. கோப்ரோ கண் இது பண்ணிக்கோ. அப்படியே வளைஞ்சிருக்கும். ஐயோ தானா வளையுது. வா இரு. இங்க இந்த துண்டு இருக்கு. வா துண்டு போட்டு உட்காந்துக்கலாம். இந்த துண்டு எடுத்து பக்கத்து கார்ல தானே போட்டேன். எப்படி இந்த காருக்கு வந்துச்சு? அன்னைக்கு தோட்டின துண்டு தானே. பேண்ட் மட்டும் தான் வந்து. ஏன் இப்படி தண்ணிக்குள்ள முதல்ல இருக்குது? நான் அது மேல கேமரா இருக்கும்னு நினைச்சேன். அவன் ரெக்கார்டா இருக்கும்னு நினைச்சேன். அவன் கையில வச்சிருந்தா ஞாபகமே இல்லை. படி இங்க பாருங்க. எங்க பாருங்க? இத பாருங்கண்ணா. என் தம்பி வந்து பேண்ட் எங்கன்னு கேட்பான். நான் என்ன சொல்லிட்டோம்? இங்க விழுந்தது. அங்க விழுந்தது. பேண்ட் கிழிச்சு வச்சிருக்கான். படி கீழே விழுந்து செருப்பு கழி வச்சு அப்படியே துணி துவைச்சிட்டு வந்துட்டா. துவைச்சிட்டு வந்துரு. என்னடா பண்ற? போலாமா? டேய் என் போன் பறந்துருச்சுடா. எங்க தான் இருக்கு? கதை நடத்திக்கோ.
சாத்திட்டேன். எனக்கு கேட்டா அந்த ஆத்துல நீ கையோட குளிச்சுட்டு வந்துட்டா ஒரு வேலை முடிஞ்சிடும். ஆனா கார்ல ஏத்த மாட்டோம். கார்ல கண்டிப்பா ஏத்த மாட்டோம். எதுக்கு ஊருக்குள்ள வராங்க? யாராவது அடிக்க வந்துட்டாங்கன்னா எதுக்குலாம் அடிக்க வராங்க? பூச்சாண்டி நினைச்சு உன்னதான்டா அடிப்பாங்க. நாங்க கிளம்பிடுவோம்ல. அதனாலதான் உசாரா படி நீ இறங்கலையா? நான் அவனை அதான் கூட்டிட்டு போடா நீ தான் நான் நினைச்சாலும் படி நினைக்க கூடாது. மேல ஒரு அக்கறையில் ஏய் எந்த ரோட்ரா சொன்னாரு? இப்படி அங்க போயிட்டு ஆப்போசிட் ரோட்ல அந்த வந்தோம்ல, அதாவது நின்னுட்டு இருந்தோம்ல ஒரு அண்ணா வரட்டும் அப்படின்னு. ஆமா அந்த ஸ்கூட்டி போற சந்து இப்படி பின்னாடி அப்படிதான் சொன்னாங்க. அங்க ஒரு ஓட ஓடிட்டு இருக்கும்னா அந்த ஓடைக்கிட்ட நிறைய இடம் இருக்கும் போங்க அப்படின்னு. அங்க போய் சாவுங்கன்ட்டாரா? இல்ல போங்க பத்திரமா அப்படின்னு அடி நல்லா சரியான சில்ற வாங்கிருப்பான் போல. கீழே விழுந்தா நின்றுதான் சேத்துல வலி விட்டு மச்சான். நீங்க இப்படி வளைச்சீங்கல்ல இந்த ரோடா அந்த ரோடா இப்படி ஆமா ஹைவேஸ்ல அப்ப எப்படிடா போனோம்? இப்படி இங்க ஒரு ரோடு உள்ள போனிச்சாதா? இப்படி ஒரு ரோடு போச்சு இல்ல அந்த ரோடு. ஆமா மேல இருந்து பார்த்தா அந்த ஓட தெரியும். இப்படி ஸ்டேபிளா உட்கார்ந்து ஓட்டுறேன். யாருக்கு தெரியும்? நானே தவிழ்ந்துட்டு இருக்கேன். நான் லெஃப்ட்ல ரைட் போயிட்டு வரேன். இவங்க போட்டோ ஷூட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன்டா. பண்றாங்க அதுதான் எனக்கு எதுடா இந்த வழியா? அப்படிதான் நினைக்கிறேன். இல்ல எனக்கு அவங்களும் சரியான ரீல்ஸ் நீ போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா வண்டியும் நல்லா இருந்துச்சு பாக்க. இந்த பக்கம் போய் செக் பண்ண போறோம்னா எனக்கு சிக்கன் பப்ஸ் பத்தாது, லட்சுமியில மீல்ஸ் வாங்கி கொடுங்க. அடி சூப்பரா இருக்குது. டேய் படி இது ஓட போடபடி ஓடையா? டேய் அந்த ஆயா நம்மள கொல்ல பார்த்து அம்ச்சிட்டு இருக்குதுடா. என்னடா ஏரி கூட இறக்கி விட்டுதா அந்த ஆயா? அதானே. இல்ல இறங்கி நிறுத்தி வீடியோ மட்டும் வீடியோ மட்டும் எடுத்து இறங்கி பாரு. ரொம்ப இறக்கிறாங்க. அந்த ஆயா நம்மள கொல்ல பார்த்து அம்ச்சிட்டு இருக்குதுடா. ரீல்ஸ் நான் கீழ போறேன். கன்ஃபார்ம் ஓடையதான். டேய் ஓடையில அனுப்பி விட்டு நான் அந்த இது இந்த குச்சி குச்சா நீட்டிட்டு இதுல இது இதா கடத்து சென்டர்லயே போனா இவ்வளவு வரும். இந்த கொஞ்சம் ஏதோ கால் கீழே மிஸ்ஸாகி வச்சிட்டீங்க உள்ள போயிடுவீங்க. அப்படியா? மொத்த சாவு கன்ஃபார்ம். ஓ மை காட், என்ன சொல்றீங்க? அப்பனா நீங்க காருக்குள்ள தானே இருப்பீங்க. நடுவுல இருந்து வீடியோ எடுப்பியா? போறீங்க தான அடிச்சிடுவாங்க. இங்க வெயிடா இந்த இடத்துல அங்க வெயிடா நாம போய் நம்ம கொலை பார்க்கலாம்டா. நான் ஸ்டோரி இதுன்னு காட்டு பாருங்க. அதெல்லாம் கரெக்ட்டா தான் இருக்கு. போ இருங்க இருபடி இதோ அத தண்ணா இது போல. இல்ல நம்ம யூட்டர்ன்லயே வந்து இறங்கிட்டு அங்க இருந்து ஏத்திடுவோமா? சரி விட்டு வரலாம். ஓடதான் முடியும். நீ போ முன்னாடி. ஹலோ நீங்க வெளிய இருக்கேன். டேய் கம்பத்தை புடிச்சுக்கோடா. பண்ணிருங்க தருண போய்டா. நீ ஒரு பக்கம் வீடியோ எப்படி உன் போன்ல இருந்து இரு ஸ்பீக்கர் போடு. நீ தருண் இத மொத வீடியோ. இத கடைசி வீடியோ. இத கடைசி வீடியோவா? சரி அங்கே நில்லு. படி எப்படி பாரு. ஆஹா கால்ல இருந்தா இந்த வீடியோ நல்லா இருக்கு. இது எடுத்ததுக்கே எனக்கு பக்குன்னு இருக்கு. எனக்கும் ஆழம் தெரியாம காலை விட கூடாது. ஆழம் தெரியணும்னா அளந்துதான் பாக்கணும்னு. எனக்கு அளந்தும் பார்க்க நான் போறேன். ஸ்பீடா போய் ஒரு தடவை நிப்பாட்டிட்டோம்னா கொஞ்சம் தண்ணி தெரியும். போனவா இருக்கான். டேய் தாவுடா தாவு. கட் பண்ணி விட்டானா? இது கொஞ்சம் முன்னாடி போயிட்டு டேய் நவுந்து போடா. ஐயோ போச்சு அவன் பேண்ட். டேய் முன்னாடி ஏறி காந்திக்கோ. இது டேய் என் போன்டா என் போனு. தண்ணியில இருந்தா இப்படி பிடிப்போம். பாகுபலி மாதிரி பிடிச்சுக்கணும். டேய் பிரேக்ல இருந்து கால் எடுத்துட்டேன். ஏன் புது போன்றா டேய். வாயிலலாம் தண்ணி போ. ஏற பெட்ரோல் இல்லடா டீசல்லாம் மொத்தமா இங்க தானே நிப்போம் நம்ம.
அடிச்ச 400 ரூபாயும் காலி. பிரேக் அடிச்சுட்டு இங்க உணர்ந்து போறான். ஏய் எப்பறா இருக்கு வெளிய உட்கார்ந்துட்டு வர்றது? வெளிய உட்கார்ந்துட்டு வர்றது எப்படி இருக்கு? டைவிங் அடிச்சறாதடா. கண்ணாடி இறக்கிக்கோ. அந்த அக்கா சொல்லி அமுச்சுட்டுச்சு பாத்தியா நீ? ஓடிட்டு போய் விடுது. ஐயோ நல்ல வேலை நம்ம இருடா, உன்னை நான் காப்பாத்துறேன். மச்சான் போச்சு ஃப்ரண்ட் கீர் போட்டாருடா. டேய் அங்கிட்ட எங்கடா வழி இருந்துச்சு? அவ்வளவுதான். எங்க விட்டன்ட்ட? அப்புறம் என்ன வண்டியில ஏறின?